அம்மா, அப்பாவை கூட்டிட்டு கொஞ்சம் ஹாலுக்கு வாமா. என்ன நீமா பொதுக்குழு கூட்டியிருக்காங்க? ஏதாவது முக்கிய முடிவு எடுக்க போறாங்களா இல்ல ஏற்கனவே எடுத்த முடிவை அறிவிக்க போறாங்களா? அவங்க பண்றத பார்த்து நான் ஏற்கனவே கடுப்புல இருக்கேன். நீ வேற எரிச்சல கலப்பாத. என்ன சௌமியா, எதுக்காக அப்பாவை கூட்டிட்டு வர சொன்ன? அண்ணி எல்லார்கிட்டயும் ஏதோ கேட்க போறாங்களாம். ஒவ்வொருத்தரையா கேட்க முடியாது, எல்லாரும் ஒன்னா வந்தா கேட்கலான்னு சொன்னாங்க. அதான் வர சொன்னேன். அதான் எல்லாரும் வந்தாச்சுல்ல, அப்புறம் இன்னும் யாருக்காக வெயிட்டிங்? என்ன ஏதுன்னு கேட்கலாம்ல. அமுல் பேபி கேளு. நீ கேக்குறியா இல்லாட்டி நானே கேட்கட்டுமா? இல்ல 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 இல்ல, நானே கேக்குறேன். வெயிட் பண்ணுங்க. அமுல் பேபி எல்லாருமா வெயிட் பண்ணிருக்காங்க, சீக்கிரமா கேளு. சரிங்க. பில்டப் எல்லாம் போதும். என்ன கேட்கணுமோ அதை கேளுங்க. கேளு. ரவுடி பேபி என் கூட ஆபீஸ் கூட்டு போய் மெல்ல மெல்ல ஆபீஸ் நிர்வாகத்தை இவங்ககிட்ட ஒப்படைக்கலாம் முடிவு பண்ணிருக்கேன். இது விஷயமா உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்கலாம் தான் உங்களாம் வர சொன்னேன். டேய் பிரபு, என்னடா ஆச்சு உனக்கு? ஆக்சிடென்ட்ல மண்டையில் அடிபட்டு மூளை ஏதாவது குழம்பு போச்சா? எந்த தகுதியும் இல்லாத சத்யாவால ஆபீஸ் எப்படா நிர்வாகம் பண்ண முடியும்? ஏன் இப்படி தப்பு தப்பா முடிவு எடுக்கிற? சத்யா புத்திசாலி பொண்ணு, சொல்றத சீக்கிரமாவே கத்துக்கிட்டு நல்லாவே நிர்வாகம் பண்ணுவா. அக்கா, மத்த விஷயத்துல கண்ணை மூடிட்டு சத்யாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இதுலயும் நீங்க சப்போர்ட் பண்ணவே பண்ணாதீங்க. இவ்ளோ வருஷம் அனுபவம் இருக்கிற ஏன் வீட்டுக்காருக்கு சமாளிக்க முடியாத எவ்வளவு விஷயங்கள் ஆபீஸ்ல நடந்துட்டு இருக்கு. இனிமே அவ சொல்லி கொடுத்து அவ கத்துக்கிட்டு சத்யா ஆபீஸ்க்கு போய் என்னத்தை கிழிக்க போறா? நல்லா கேளுங்க சித்தி. பிரபு, உனக்கு என்ன ஆச்சு? இது நீயா எடுத்த முடிவா இல்ல யாராவது சொல்லி கொடுத்து அப்படி கேட்டு பண்ணிட்டு இருக்கியா? இப்படி ஒரு முட்டாள்தனத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ பத்தி எதுவும் தெரியாத படிக்காத சத்யாவால எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்? நீங்க இப்படி தப்பான முடிவை எடுப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பிரபு. சாரி சத்யா, என்னால உனக்கு இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ண முடியாது. என்ன மன்னிச்சிரு.
ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்க எல்லார்ட்டையும் வந்து கருத்து கேட்டுட்டு இருக்கேன். பிரபு, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. உன் பொண்டாட்டிய தலையில் தூக்கி வச்சு ஆடுறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பியா? உன் பொண்டாட்டி படிக்கலனாலும் நீ படிச்சவன் தானே, இப்படியா முடிவெடுப்ப? ஒரு பியூனை வேலைக்கு சேர்க்கறதா இருந்தாலும் அவன் குவாலிஃபிகேஷன், தகுதி இதெல்லாம் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது எந்த தகுதியில நீ ஆபீஸ் நிர்வாகத்தை உன் பொண்டாட்டிட்ட கொடுக்க பாக்குற? மாப்ள, நீ சொல்லு. உனக்கு சத்யா பத்தியும் தெரியும், நம்ம ஆபீஸ பத்தியும் நல்லா தெரியும். நீ சொல்லு மாப்ள, சரியா வருமா? இங்க பாருங்க, படிப்பறிவை விட பட்டறிவை வச்சு சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. என் ரவுடி பேபினால எதையும் சாதிச்சு காட்ட முடியும். நம்ம எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ரவுடி பேபியால நிர்வாகம் பண்ண முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. டேய், நீ எந்த நம்பிக்கையில அப்படி சொல்றேன்னு எனக்கு புரியல. கன்ஸ்ட்ரக்ஷனா என்ன, டெண்டர்னா என்ன, அது எப்படி டிசைன் பண்ணணும், அது எப்படி வாங்கணும் பொண்டாட்டி தெரியுமா? சரி, அதை விட ஒரு சிமெண்ட் மூட்டை விலை அது என்னன்னு தெரியுமா? ஒவ்வொரு செங்கலா அடுக்கி இத்தனை நாளா கஷ்டப்பட்டு உருவாக்கின கம்பெனிடா அது. அதை கெடுத்துறாத. நீங்க நினைக்கிற மாதிரில எதுவும் நடக்காது சித்தப்பா. என் ரவுடி பேபி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஆபீஸ் போறதுலயோ நிர்வாகம் பண்றதுலயோ எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அமுல் பேபி தான் என்னை கட்டாயப்படுத்தி ஆபீஸ்க்கு கூப்பிடுறான். அதனால நான் தான் உங்க எல்லாராண்டையும் கருத்து கேட்க சொன்னேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆபீஸுக்கு போற ஐடியா எனக்கு இல்லவே இல்லை. ஆனா இப்ப சொல்றேன், என் அமுல் பேபி என் மேல வச்சுக்கிற நம்பிக்கை காப்பாத்த நான் ஆபீஸ் போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். டேய், நீ முடிவெடுத்தா போதுமா? அதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல உன் தகுதி நானு நிரூபிச்சு காட்டு. அதுக்கப்புறம் ஆபீஸ் நிர்வாகத்தை நானே உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். எப்படி நிரூபிக்கணும்னு நீங்களும் சொல்லுங்க சின்ன மாமா, நான் நிரூபிச்சு காட்டுறேன். நார்த் மெட்ராஸ்ல ஹவுசிங் போர்டு பில்டிங் கட்ட ஒரு கம்பெனில டெண்டர் விட்டுருக்காங்க. டெண்டரை மட்டும் நீ எடுத்து காட்டு, நான் உனக்கு தகுதி இருக்குன்னு ஒத்துக்கிறேன். சித்தப்பா, நீங்க சொன்ன அந்த டெண்டரை நான் எடுத்து காட்டுறேன். என் அமுல் பேபி என் மேல வச்சுக்கிற நம்பிக்கைய நான் காப்பாத்தி காட்டுறேன்.
எங்களுக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குமா? என்ன பிரபு, ரொம்ப பிஸியா இருக்க போல இருக்கு. வாங்க சித்தப்பா. அது வேற ஒன்றும் இல்லை, ஜிஎஸ்டி கட்டுறதுக்கு நீ தான் லாஸ்ட் டேட், அதான் செக் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு பிரபு என்கிட்ட உண்மையை மறைக்கிற? என்ன சித்தப்பா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நார்த் மெட்ராஸ் டெண்டருக்கு கொட்டேஷன் தானே ரெடி பண்ணிட்டு இருக்க. அது எதுக்காக என்கிட்ட மறைச்சு ஜிஎஸ்டின்னு போய் சொல்ற? என்ன சித்தப்பா இப்படி பேசுறீங்க? நார்த் மெட்ராஸ் டெண்டர் விஷயம் தான் நீங்க ரவுடி பேபிட்ட ஒப்படைச்சிட்டீங்களே, அப்புறம் நான் எதுக்கு கொட்டேஷன் ரெடி பண்ணணும்? எல்லாம் ரவுடி பேபியே பார்த்துப்பாங்க. எதுக்கு சித்தப்பா சிரிக்கிறீங்க? நீ சொல்றதை கேட்டு சிரிக்காம என்ன பண்றது? நார்த் மெட்ராஸ் டெண்டருக்கு எவ்வளவு காம்படிஷன் இருக்குன்னு உனக்கே தெரியும். கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில ரொம்ப நாளா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களே அதை எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட டெண்டரை கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில எந்தவித முன் அனுபவமும் இல்லாத சத்யா பாத்துக்கிறான்னு சொன்னா சிரிக்காம என்ன பண்றது? சித்தப்பா, உங்களுக்கு ரவுடி பேபி மேல நம்பிக்கை இல்லை, அதனால தான் நீங்க இப்படிலாம் பேசுறீங்க. எனக்கு ரவுடி பேபி மேல முழு நம்பிக்கை இருக்கு. சித்தப்பா, ரவுடி பேபி ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா எப்போதுமே சிறப்பா செய்வாங்க. நீங்க முடியாதுன்னு வேற சொல்லிட்டீங்க, அதனால இன்னும் சிறப்பா செய்வாங்க. உங்ககிட்ட சொன்ன மாதிரி ரவுடி பேபி அந்த நார்த் மெட்ராஸ் டெண்டரை கண்டிப்பா எடுத்து காட்டுவாங்க. அவங்களுக்கு என்னோட ஹெல்ப் தேவையே படாது. பொண்டாட்டி மேல நம்பிக்கை வைக்கலாம், ஆனா அப்படி கண்மூடித்தனமா நம்பிக்கை வைக்க கூடாது. நீ எப்படா சத்யாவை விட்டு கொடுத்து பேசியிருக்க? அதனால நீ இப்பவும் சத்யா விட்டு கொடுக்காம பேசுறது எனக்கு ஒன்னும் ஆச்சரியம் இல்ல பிரபு. இத்தனை வருஷம் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில இருக்கிற என் அனுபவத்தை வச்சு சொல்றேன். உன்னுடைய உதவி இல்லாம சத்யானால கண்டிப்பா அந்த டெண்டரை ஜெயிக்கவே முடியாது. பிறந்த உடனே எல்லா பறவையும் பறக்கிறது இல்லை சித்தப்பா. அதே மாதிரி பிறக்கும் போதே எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் பிறக்கிறது இல்லை. எல்லாரும் பார்த்து கேட்டு கத்துக்கிட்டு தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. என்னோட உதவி இல்லாம ரவுடி பேபி கண்டிப்பா இந்த டெண்டர்ல ஜெயிப்பாங்க. உன் உதவி இல்லாம சத்யா ஜெயிக்கிறதுக்கு இது ஒண்ணு அடிதடியோ கட்ட பஞ்சாயத்தோ பைக் ரோஸோ கிடையாது. இது சத்யாக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு. முதல்ல சத்யாக்கு டெண்டர்னா என்னன்னு தெரியுமா, இல்ல அதுக்கு ஸ்பெல்லிங் தான் தெரியுமா? எவ்வளவு துறையில சாதிச்ச பெரிய சாதனையாளர்கள்லாம் புதுசா வந்தவங்கிட்ட தோத்து போயிருக்காங்க. இது வரலாறு நமக்கு திரும்ப திரும்ப சொல்ற பாடம் சித்தப்பா. ரவுடி பேபி கண்டிப்பா இந்த டெண்டர்ல என்னோட உதவி இல்லாம ஜெயிச்சு காட்டுவாங்க. உன்னுடைய உதவி இல்லாம நீ உதவி பண்ணாம சத்யா டெண்டர்ல ஜெயிக்கவே முடியாது. சரி, ரவுடி பேபி ஜெயிச்சிட்டா நீங்க என்ன பண்றீங்க? உன்னுடைய உதவி இல்லாம சத்யா அந்த டெண்டரை ஜெயிச்சிட்டா நான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலே விட்டுறேன். சித்தப்பா, ஆனா ஒண்ணு, நீ எந்த சூழ்நிலையிலும் டெண்டர் விஷயத்துல சத்யாவுக்கு எந்த ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. என்ன சித்தப்பா என்ன யோசிக்கிற? ரவுடி பேபி மேல உனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னல, அது உண்மைனா எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அவள் பேபி, அவள் பேபி, இல்லையோ? எங்கேயும் இல்லையே. எங்க போய்க்கிறான்?
போகுது, ஆனா எடுக்க மாட்டான். நான் சவுல் பேபிக்கு எங்க இருக்கிறானே தெரியல. காரு கூட வெளியே தான் இருக்குது. எங்க போனா? இங்கதான் இருக்கிறியா? இந்த வார இரு. அமுல் பேபி, நான் உன்னை ஊடு பூரா தேடின்னு இருக்கிறேன். யார கேட்டாலும் தெரியலன்னு வர சொல்றாங்க. போன் பண்ணா நீ எடுக்கவும் இல்ல. நான் போன் பண்ணா நீ எடுக்காமலாம் இருக்க மாட்டியா? ஏன் எடுக்கல? அது ஃபோன் சைலண்ட்ல இருந்துச்சு, அதான் தெரியல. சாரி ரோடி பேபி. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்காக இப்படி யார் கண்ணிலும் படாம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற? நீ இப்பெல்லாம் வந்து உட்கார மாட்டிய. வீட்ல இருந்தா நான் இருக்கிற இடத்துல தானே நீ இருப்ப. அது வந்து ஆடிட்டிங்க்கு ஒரு முக்கியமான டீடைல்ஸ் அனுப்பணும். அது விஷயமா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, எதுக்காக என்ன தேடிட்டு இருக்கீங்க? ஆடா, நான் அமுல் பேபி இப்படி கேட்டா? சின்ன மாமனாராண்ட டெண்டரை எத்துக்காமீரன்னு சவால் விட்டுக்கிறாளா? அதுல நான் ஜெயிச்சு காட்ட வேணாமா? கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க ரோடி பேபி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் நம்பிக்கையா நான் கண்டிப்பா காப்பாத்துவேன் அமுல் பேபி. அதுக்கு உன்னோட உதவியும் கொஞ்சம் வேணும். இந்த பைக் ரேஸ், மெக்கானிக் மேட்ரு அப்படின்னா எனக்கு யார் உதவியும் தேவையில்ல. ஆனா இந்த டெண்டரு, கான்ட்ராக்ட் இதெல்லாம் எனக்கு புதுசுல. இதுல எனக்கு ஒரு ஏபிசிடி கூட தெரியாத அமுல் பேபி. நீ தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கணும். ரோடி பேபி, நீங்க நினைச்ச முடியாதது எதுவுமே இல்ல. இதோ பாருங்க, யாரோட உதவி இல்லாம நீங்களே தனியா முயற்சி பண்ணுங்க. யாரோட உதவியும் இல்லாமனா? அப்போ நீயும் எனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டியா அமுல் பேபி? என்ன அமுல் பேபி பதில் சொல்லாம அமைதியா இருக்கிற? என்னாண்ட நீ எப்பவுமே இப்படிலாம் இருக்க மாட்டியே, உனக்கு என்னதான் ஆச்சு? எனக்கு ஒண்ணு இல்ல ரோடி பேபி, நான் எப்போதும் போலதான் இருக்கேன். என் அமுல் பேபியை பத்தி எனக்கு தெரியாதா? நீ எப்பவும் போலலாம் என்னாண்ட பேசல. உன் மனசுல எதையோ மறைச்சு வச்சுக்கின்னு பேசுற. உண்மையை சொல்ல அமுல் பேபி. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க மனசை போட்டு குழப்பிக்க வேணாம். நீங்க டெண்டர்ல ஜெயிக்கிறதுக்கான வழியை பாருங்க. அப்போ டெண்டர் விஷயத்துல நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்ட, அப்படித்தானா? சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல ரோடி பேபி. என்ன மன்னிச்சிருங்க, நான் சித்தப்பாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். உன்னுடைய உதவி இல்லாம சத்யா அந்த டெண்டரை ஜெயிச்சிட்டா நான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலே விட்டுறேன். நீ எந்த சூழ்நிலையிலையும் டெண்டர் விஷயத்துல சத்யாவுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியமா. நான் உதவி பண்ணாதான் நீங்க ஜெயிப்பீங்கன்னு சித்தப்பா உங்க திறமையை குறைச்சி பேசினது கொஞ்சம் கூட பிடிக்கல ரோடி பேபி. உங்களோட திறமை சித்தப்பாக்கும் புரியணும் ரோடி பேபி. அதுக்காக தான் நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். ரோடி பேபி, எதை செஞ்சாலும் அதில் கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க ரோடி பேபி. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. உங்க மேல இருக்க நம்பிக்கையில தான் நான் சத்தியமே பண்ணி கொடுத்தேன். அதனால நீங்க என்ன அப்படி பார்க்காதீங்க ரோடி.
என்னை மன்னிச்சிருங்க. நான் சித்தப்பாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். குட்டி பேபி, உன் அப்பா அமுல் பேபி அம்மாக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அம்மா என்ன பண்ண போறான்னு நினைச்சு ஃபீல் பண்ணுறியா? எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாம போனதை நினைச்சு அமுல் பேபி கண்டிப்பா ஃபீல் பண்ணியிருந்தா இருப்பான். குட்டி பேபி, நீ அப்பா மேல கோவலாம் படாத. நீங்க நினைச்சா உங்களால முடியாதது எதுவும் இல்ல, யாரோட உதவியும் இல்லாம நீங்களே தனியா முயற்சி பண்ணுங்கன்னு உங்க அப்பா சொன்னது நீ கேட்டால? நீயே எனக்கு துணையா இருக்கும்போது நான் எதுக்கு குட்டி பேபி தனியா முயற்சி பண்ணணும்? நாம 2 பேரும் சேர்ந்து இந்த சவாலை ஜெயிச்சு காமிப்போம். என் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் சத்தியம் செஞ்சு கொடுத்துக்கிறதா உங்க அப்பா சொல்லுகிறாரு. குட்டி பேபி, உங்க அப்பாவோட நம்பிக்கைய நாம 2 பேரும் சேர்ந்து தான் காப்பாத்தணும். குட்டி பேபி, நீ என் கூட இருக்கிற, அது போதும் எனக்கு. கண்டிப்பா நாம ஜெயிச்சு காட்டுவோம். குட்டி பேபி.